ஆனா நீ சொல்றதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு படிப்பு இருக்கு, வேலை இருக்கு. இது ரெண்டும் கொடுக்காத கௌரவத்தையா இந்த டவுரி கொடுக்க போ? அம்மா உனக்காக மட்டும் தான் கொடுத்தேன். இத பாரு, இதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத. பெருசுப்படுத்தாத விடு. ஓனருக்கு ஏதோ கடன் பிரச்சனையா, அதனால அதை அவர் திருப்பி கேட்டாரு. அது எப்படிமா? எப்படி 2 இன்சிடென்ட் ஒரே நேரத்துல நடக்கும்? நமக்கு நேரம் சரியில்லைனா 20 இன்சிடென்ட் கூட ஒரே நேரத்துல நடக்கும் இனியா, புரியுதா? நீ இப்படி சிரிச்செல்லாம் சமாளிக்காத சொல்லிட்ட. இத பாரு, நான் சிரிச்செல்லாம் சமாளிக்கல. குருவி உட்கார பணம் பழம் விழுந்த கதையா நீ அடுத்து நடந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து பாக்குற. பழைய ரெஸ்டாரண்ட் போனதுக்கும் எங்க வீட்டு ஆளுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? யாருக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ என்னென்னமோ யோசிச்சு குழம்பிட்டு இருக்க. நீ சொல்ற எந்த சமாதானமும் என் தலைக்குள்ள ஏறவே மாட்டேங்குதுமா. இத பாரு இனியா, என்ன பத்தி நீ யோசிக்கிறத விட்டுரு. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே தப்பா நடக்கல. என்னாச்சுமா? இல்ல, எப்போ வீட்டுக்கு வருவேன்னு கேட்டாரு. பாத்தியா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, நீ கிளம்பு. மா, இனியா, நான் தான் சொல்றேன்ல, ஜாலியா இரு. வீட்டை பத்தி, என்ன பத்தி, ரெஸ்டாரண்ட் பத்தி இதெல்லாம் யோசிக்காத. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வேணும்னா பாரு, முதல் ரெஸ்டாரண்ட்டை விட இந்த மெஸ் சூப்பரா போகும். நான் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணேன்னு உனக்கு அப்ப புரிய வரும். நீ ஏன் என் தொலைநோக்கு பார்வைய ஆச்சரியப்பட்டு பாப்ப. நிஜமாவே அவங்க ரெஸ்டாரண்ட் கேட்கலையா? நீயாவா அவங்களுக்கு கொடுத்த? ஆமா இனியா, நானா தான் கொடுத்தேன். கழுத்துல கத்திய வச்சுதான் ரெஸ்டாரண்ட் எழுதி வாங்கினாருன்னு சொல்ல வேண்டியதானக்கா? சொன்னா இனியா சும்மா இருப்பாளா? அங்க போய் சண்டை போடுவா. சண்டை போடட்டும், அப்பதானே அவங்க என்ன பண்ணாங்கன்னு இனி அவருக்கு தெரியும். அப்புறம் நான் ரெஸ்டாரண்ட்டை இழந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். இப்போதைக்கு அவ சந்தோஷமா இருக்கிறது தான் என்னோட ஒரே ஆறுதல். எந்த பிரச்சனையும் அவ காதுக்கு போகாம அவ சந்தோஷமா இருக்கு.